ஜக்குவோட உடம்பு வர வர ரொம்பவும் இழைச்சிக்கிட்டே போச்சு. அவன் உடம்புல தெம்பும் குறைஞ்சு போச்சு. அதனால அவனால வேகமா பறக்கவே முடியல. ஜக்கு தன்னோட நண்பர்கள் கூட விளையாட ஆசைப்பட்டு வீட்டுல இருந்து கிளம்பி வெளியில வருவான். இப்படி வந்து ஜக்கு அவங்க கூட விளையாடாம எங்கேயாவது ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு அவங்க விளையாடுறத வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பான். ஏன்னா அவனோட உடம்பு அந்த அளவு பலவீனமா இருந்தது. போன வாரம் அந்த காட்டுல உள்ள சின்ன பறவைகளுக்கு வேகமா பறந்து போறதுக்கான ரேஸ் போட்டி நடந்தது. அந்த போட்டியில கூட ஜக்கு எல்லா பறவைகளுக்கும் பின்னாலதான் பறந்து போனான். ஜக்கு இப்படி நோஞ்சா மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் சரியா சாப்பிடறது இல்ல. அவன் அம்மா சாப்பிடறதுக்காக எதை கொடுத்தாலும் அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சு எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவான். ஜக்கு, என் செல்லமே, அப்பா உனக்காக நிறைய பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இத சாப்பிடுடா. இல்ல, பழங்கள் எனக்கு வேண்டாம், நான் தானியங்களை சாப்பிடுறேன். அப்படியா, இந்த தானியங்களையாவது சாப்பிடு. பிறகு அந்த தானியங்களை சாப்பிட போன ஜக்கு உடனே இப்படி சொல்ல ஆரம்பிச்சான். அம்மா, இந்த தானியங்கள் காஞ்சி போயிருக்கு, இது எனக்கு வேண்டாம். ஜக்குவும் குழந்தை, அதனால மனம் போன போக்குல இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனை அன்பா எடுத்து சொல்லி திருத்த வேண்டிய கோரிக்காகவும் காலுக்காகவும் அவன் மேல கோவப்பட்டு அவனோட நிலைமையை இன்னும் மோசமாக்கிட்டாங்க. காலுஜி, ஜக்கு எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான், எதையே சாப்பிடுறதே இல்ல. நீங்க கொஞ்சம் வந்து அவனை என்னன்னு கேளுங்க. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே காலுக்காக அங்க வந்தது. அது வரப்பவே கையில குச்சியோட வந்தது. தனக்கு இருந்த கோபத்துல காலுக்காக வந்த உடனே ஜக்குவை அடிக்க ஆரம்பிச்சது. சாப்பிடு சாப்பிடு, அம்மா எதை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம சாப்பிடு. நான் எவ்வளவு பணம் போட்டு இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு வரேன், ஆனா நீ நான் வாங்கிக்கிட்டு வரதையெல்லாம் சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப நீ வாங்குற அடியில இதுக்கப்புறம் அம்மா எதை கொடுத்தாலும் நீ சாப்பிடணும். காலுக்காக இப்படி சொல்லி அடிச்சாலும் ஜக்கு அதுக்கப்புறமும் எதையும் சாப்பிட ஆரம்பிக்கல. இப்படி அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜக்குவும் பிடிவாதமா எதையும் சாப்பிடாமலேயே இருந்தான். இதனால அவனுடைய உடல்நிலை ரொம்பவும் மோசமாக காலுக்காகவும் கோரிக்காகவும் அவனை பறந்து டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. ஆமா, இவன் என்ன சாப்பிடுறானா இல்லையா? உடம்புல சுத்தமா எந்த சத்துமே இல்ல, வெறும் தோல் தான் இருக்கு. டாக்டர், இவன் எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான். இவனுக்கு சாப்பிட எதை கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. இவனுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரமா கொடுங்க. அவிச்ச முட்டை, மீன், பால், அப்புறம் பழங்கள், இப்படிப்பட்ட உணவுகளை தான் இவனுக்கு நீங்க கொடுக்கணும். டாக்டர், எங்க பிரச்சனைய உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. நாங்களும் அவனை சாப்பிட வைக்க எவ்வளவோ முயற்சி பண்றோம், ஆனா அவன் சாப்பிடுறதே இல்ல. இங்க பாருங்க, இவனை கோவப்பட்டோ அடிச்சோ திருத்த முடியாது. அன்பா சொல்லி புரிய வைங்க. அவனை கொஞ்சம் விட்டு பிடிங்க. அவன் மனசு சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அவன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு உடம்பு தேர ஆரம்பிச்சிடும். இதே சமயம் இன்னொரு பக்கம் சோனா குருவி தன்னோட பையன் குக்குவுக்கு தானியங்களை கொடுத்து சாப்பிட சொல்லிக்கிட்டு இருந்தது. குக்கு, இந்த தானியங்களை சாப்பிடு. அம்மா, காஞ்ச தானியங்கள் எனக்கு பிடிக்கவே இல்ல, நான் இத சாப்பிட மாட்டேன். இங்க பாரு குக்கு, வாரத்துல 2 நாள் இந்த மஞ்சள் தானியங்களை சாப்பிட்டாகணும். இத சாப்பிடலன்னா அப்புறம் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும். சின்ன வயசுல நான் கூட இப்படிதான் காஞ்ச தானியங்களை சாப்பிடவே மாட்டேன். அதனால்தான் நோஞ்சா மாதிரி ஆயிட்டேன். உடனே என்னோட அம்மா, அதாவது உன்னோட பாட்டி, அவங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. உங்களை பார்த்து டாக்டர் என்ன சொன்னாங்க? அதை ஏன் கேக்குறப்போ, தானியங்கள்ல ஏன் சாப்பிடலன்னு நினைச்சு அங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் வருத்தப்பட்டேன். ஏம்மா, என்னாச்சு? நம்ம உடம்புக்கு தேவையான சில சத்துக்கள் இந்த தானியங்கள்ல மட்டும்தான் இருக்கு. தானியங்களை நம்ம சாப்பிடாட்டி அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கு அவசியமா என்ன? ஆமா, ரொம்ப அவசியம்தான். அப்புறம் அந்த டாக்டர் அந்த சத்துக்கள் நிறைஞ்ச ஊசி எனக்கு போட்டாரு. என்னது, ஊசி போட்டாரா? ஆமா, இந்த பக்கம் 2 ஊசி, அந்த பக்கம் 2 ஊசி, மொத்தம் 4 ஊசி ஒரே நாள்ல போட்டாரு. சோனா குருவி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க குக்கு பிளேட்ல இருந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருந்தான். அத பார்த்து சோனா குருவி தன்னுடைய மனசுக்குள்ள சிரிச்சுக்கிச்சு. இங்க பாரு ஜக்கு, அவிச்ச முட்டை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், இதையாவது சாப்பிடு. டாக்டர் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சொன்ன கோரிக்காக்கும் அந்த முட்டையை ஜக்கு கிட்ட கொடுத்துச்சு. அம்மா, இந்த முட்டையில இருந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, இத நான் சாப்பிட மாட்டேன். இவன் எப்படி சாப்பிடாம இருக்கான்னு இப்ப நான் பாக்குறேன். காலுஜி, இங்க வந்து பாருங்க, ஜக்கு இந்த முட்டையை சாப்பிட மாட்டேன்னு சொல்றான்.
கோரி சொன்னதை கேட்ட காலுக்காகவும் வழக்கம் போல கையில குச்சி எடுத்துட்டு கோவமா வந்தது. காலுக்காக அதை பார்த்த உடனே ஜக்கு அழ ஆரம்பிச்சுட்டான். காலுக்காவன் தான் கையில இருந்த குச்சியை உங்ககிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிச்சது. ஜக்கு, மரியாதையா உன்னோட வாயை திறந்துடு, இல்ல இந்த குச்சை வாய்க்குள்ள விட்டு உன் வாயை திறக்க வைப்பேன். வேண்டாம், எனக்கு இந்த முட்டை வேண்டாம், இத நான் சாப்பிட மாட்டேன். தன்னோட வீட்டுல உட்கார்ந்து இருந்த சோனா குருவிக்கு ஜக்கு இப்படி கத்துற சத்தம் கேட்டுச்சு. குக்கு, நீ இங்கேயே இரு, கோரி ஆண்டி வீட்டுல என்னமோ சத்தம் கேக்குது, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி கோரிக்காகத்து வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலண்ணா, முதல்ல இந்த பக்கம் வாங்க. இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? குழந்தைங்க கிட்ட இப்படி முட்டாள்தனமா நடந்துக்க கூடாது. வாங்க இந்த பக்கம். சோனா, உனக்கு இவனை பத்தி தெரியாது. இவனால எங்களோட நிம்மதியே போயிடுச்சு. இவன் நாங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடுறது இல்ல. இப்படி சாப்பிடாம இருந்து நாளைக்கு இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க தானே கஷ்டப்படணும். இங்க பாருங்க, குழந்தைங்க புரியாம இப்படி எல்லாம் நடந்துக்கும் போது நாம தான் புத்திசாலித்தனமா இருக்கணும். அவங்கள மாதிரியே நாமளும் முட்டாள்தனமா நடந்துக்க கூடாது. சோனா, இவ்வளவு பேசுற நீ ஒரே ஒரு நாள் இவனை அழைச்சுக்கிட்டு போய் உங்க வீட்டுல வச்சிரு. அதுக்கப்புறம் நீயே ஒரு குச்சி எடுத்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிருவ. இவனை நான் இப்பவே அழைச்சிட்டு போறேன். ஒரு நாள் இல்ல, 10 நாள் இவனை நான் என்னோட வீட்டுல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஜக்கு நீங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான். நீங்க சொன்ன பேச்ச கேட்பான். தாராளமா அழைச்சுக்கிட்டு போ. 10 நாள் இல்ல, 1 மாசம் கூட வச்சிரு. நீ எந்த மெத்தட்ல அவனை மாத்துறன்னு நாங்களும் பாக்குறோம். பிறகு சோனா குருவி ஜக்குவை கூட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு மறுநாள் சோனா குருவி குக்குவையும் ஜக்குவையும் கூட்டுக்கிட்டு உணவு தேட பறந்து போச்சு. குக்கு, ஜக்கு, நீங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்துருங்க, போய் ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தானியங்களை தேடி அங்க இருந்து பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு 3 ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கிட்டு சோனா குருவி அங்க வந்தது. சோனா குருவி இப்படி எடுத்துட்டு வந்த ஆரஞ்சு பழத்தை குக்கு சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஜக்கு, நீயே உட்கார்ந்துருக்க, நீயும் அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிடு. வேண்டாம், இந்த பழம் எனக்கு பிடிக்காது, இத நான் சாப்பிட மாட்டேன். பிடிக்கலன்னா விட்டுரு, நீ சாப்பிட வேண்டாம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ஒரு ஆரஞ்சு பழத்தை அது சாப்பிட்டு முடிச்சது. பிறகு இவங்க 3 பேரும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போனாங்க. ஜக்கு, நீ எங்க வீட்லயே இரு, நானும் குக்குவும் ஒரு வேலையா வெளியே போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறோம். ஆண்டி, வர்றப்ப சாப்பிட ஏதாவது எடுத்துக்கிட்டு வாங்க, எனக்கு பசிக்குது. கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். அப்புறம் இதோ இந்த ஆரஞ்சு பழத்தை நான் தோலை உரிச்சு வச்சுட்டு போறேன். ஒருவேளை நாங்க வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா இதை நீ சாப்பிடு. இப்படி சொன்ன சோனா குருவி தான் எடுத்துட்டு வந்த ஆரஞ்சு பழத்தை தோலை உரிச்சு ஒரு பிளேட்ல வச்சு ஜக்கு கிட்ட கொடுத்தது. பிறகு சோனா குருவி குக்குவை கூட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து ஜன்னல் பக்கம் மறைஞ்சு நின்னு ஜக்கு என்ன செய்யறான்னு பார்க்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் இப்படியும் அப்படியும் நடந்துகிட்டு இருந்த ஜக்கு பிறகு திடீர்னு பிளேட்ல இருந்த ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு பார்த்தா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த தட்டுல இருந்த எல்லா ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில சோனா குருவி குக்குவுக்கும் ஜக்குவுக்கும் ஆம்லேட் தயார் பண்ணி கொடுத்தது. ஆண்டி, எனக்கு இந்த ஆம்லெட் வேண்டாம், இத நான் சாப்பிட மாட்டேன். குக்கு, உன் ஃப்ரெண்டு ஜக்கு இதுக்கு முன்னால ஆம்லேட் சாப்பிட்டது இல்ல, அதனாலதான் இப்படி சொல்றான். நீ இப்ப இந்த ஆம்லேட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லு. அம்மா இப்படி சொன்ன உடனே குக்கு அந்த ஆம்லேட்டை சாப்பிட ஆரம்பிச்சான். அம்மா, ஆம்லெட் சூப்பரா இருந்தது. அதுலயும் வெங்காயம் பச்சை மிளகாயோட சேர்த்து இந்த முட்டையை சாப்பிடுறப்ப அது ரொம்பவும் டேஸ்டா இருக்கு. குக்கு இப்படி சொன்ன உடனே ஜக்கு அரகுற மனசோட அந்த ஆம்லேட்டை சாப்பிட்டு பார்த்தான். இப்படி சாப்பிட ஆரம்பிச்சவன் பிறகு ரொம்ப சீக்கிரமாவே அந்த ஆம்லேட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டான். சோனா குருவி இப்படியே ஜக்கு எந்த உணவெல்லாம் வேண்டான்னு சொல்றானோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அன்பா பேசி அவனை சாப்பிட வச்சது. இப்ப எல்லாம் சோனா குருவி எதை கொடுத்தாலும் ஜக்கு அதையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இப்படி கொஞ்ச நாள் தன்னுடைய வீட்டுல வச்சிருந்த சோனா குருவி பிறகு ஒரு நாள் ஜக்கு அழைச்சுக்கிட்டு காலுக்காவதோட வீட்டுக்கு போச்சு. காலண்ணா, நான் சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க கொடுக்கற எந்த உணவையும் ஜக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டான். அப்படியா சோனா, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நான் வேலைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சாயங்காலம் திரும்பி வந்து நீ சொன்னது உண்மையான்னு செக் பண்ணி பாக்குறேன். அப்பா அப்பா, இன்னைக்கு நீங்க வேலையில இருந்து திரும்பி வர்றப்ப 10 முட்டை வாங்கிக்கிட்டு வாங்க. ஜக்கு இப்படி சொன்னதை கேட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சோனா, நீ சொன்னது என்னவோ உண்மைதான். குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கற நினைக்கிற எல்லா அம்மா அப்பாவும் நாம எப்படி சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க அதை புரிஞ்சுப்பாங்கன்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும்.
ஆமா, அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாம நம்ம பிள்ளைங்களை மாத்த முயற்சி பண்ணணும். இத செய்யாம நாம அவங்க மேல கோவப்பட்டா நமக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற இடைவெளி இப்ப இருக்கிறத விட அப்புறம் ரொம்ப அதிகமாயிடும். நகரத்துல இருந்து தூரமா இருந்த ஒரு காட்டுல ஒரு கழுகு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த கழுகு தம்பதிக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தையே இல்லாம இருந்தது. அந்த பெண் கழுகு ரொம்ப நாள் போனதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு முட்டையிட்டு இருந்தது. அதனால அந்த கழுகு குடும்பம் இப்ப சந்தோஷத்துல இருந்தது. என்னங்க, நம்மளோட முட்டை எனக்கு என்னவோ சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா முட்டையும் ஒரே அளவுல இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு முட்டை இப்படி சின்னதா கூட இருக்கும். முட்டையிலேருந்து குழந்தை வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம சத்தான உணவுகளை கொடுத்தா நம்மள மாதிரி வலிமையான கழுகா வளர ஆரம்பிக்கும். சத்தான உணவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இதோ இப்பவே போய் உனக்கு அருமையான உணவை எடுத்துக்கிட்டு வாரேன். ஆனா நீ கூட்லயே இரு, முட்டைய தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாத. இங்க பாருங்க, நம்ம குழந்தைக்கு நான் தான் அம்மா. உங்களை விட எனக்கு இந்த முட்டை மேல அதிக அக்கறை இருக்கு. இந்த முட்டை என்னோட உயிர். இதை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அம்மா கழுகு இப்படி சொன்னதும் அப்பா கழுகு உணவு தேட பறந்து போச்சு. இந்த கழுகுகளோட கூட்டில இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு பெரிய கழுகு வாழ்ந்து வந்தது. அது ரொம்பவும் கெட்ட கழுகு. நான் மத்த பறவைகளோட முட்டைகளை எல்லாம் அடிக்கடி குடிச்சிருக்கேன். ஆனா கழுகோட முட்டையை இதுவரைக்கும் நான் குடிச்சதே இல்லை. இப்ப இந்த கூட்டுல ஆண் கழுகும் இல்ல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது இந்த முட்டைய குடிச்சே ஆகணும். இப்படி நினைச்ச அந்த கழுகு தன்னோட கூட்டை விட்டு பறந்து போச்சு. பாவம், நீங்களும் ரொம்ப நாளா குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க. கடவுள் உங்களுக்கு கருணை காட்டிட்டார்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல சந்தோஷம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க வீட்லயும் குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். அது கொஞ்சம் வளர்ந்ததும் எங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் அம்மா கழுகுக்கு படுத்து தூங்கணும் போல இருந்தது. ஆனா அந்த கெட்ட கழுகு கூட்டை விட்டு போகாம முட்டைய பார்த்துக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருந்தது. சரி, நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? நான் படுத்து ஓய்வு எடுக்க போறேன். அம்மா கழுகு இப்படி சொன்ன உடனே அந்த கெட்ட கழுகு அம்மா கழுகு மேல பாஞ்சி அதை அடிக்க ஆரம்பிச்சது. இப்படி கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு அம்மா கழுகு கூட்டுல இருந்து கீழே தண்ணி விட்டுடுச்சு. என் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு கழுகோட முட்டையை இப்பதான் குடிச்சு பார்க்க போறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல, விட மாட்டேன். என்னோட உயிரே போனாலும் என்னோட முட்டைய உன்னை குடிக்க விட மாட்டேன். அந்த கெட்ட கழுகு அந்த முட்டையை குடிக்க போற நேரத்துல கீழே இருந்து மேல பாஞ்சு வந்த அம்மா கழுகு முட்டையை தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. உடனே கெட்ட கழுகும் அம்மா கழுகை விரட்டிக்கிட்டு பின்னாடியே பறந்து போச்சு. நான் இருக்கிற நிலைமையில என்னால ரொம்ப தூரம் பறந்து போக முடியாது. இந்த முட்டையை எங்கேயாவது பாதுகாப்பா வச்சாகணும். இப்படி யோசிச்ச அந்த அம்மா கழுகு வழியில ஒரு கூட்டுல ஒரு முட்டை இருக்கிறத பார்த்தது. உடனே அந்த கழுகு தன்னோட முட்டையை அந்த கூட்டுல கொண்டு போய் வச்சுட்டு பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்து போன உடனே ஒரு நதி ஓரத்துல அம்மா கழுகு அந்த கெட்ட கழுக பிடிச்சிருச்சு. ஏய், உண்மைய சொல்லு. முட்டைய எங்க வச்சிருக்க? நீ உண்மைய சொன்னா உன்னை நான் உயிரோட விட்டுருவேன். சொல்ல மாட்டேன். நான் செத்தாலும் என்னோட முட்டை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னா நீ உயிரோடவே இருக்க வேண்டாம், செத்து போயிடு. இப்படி சொன்ன அந்த கெட்ட கழுகு அம்மா கழுகு அடிச்சு கொண்டுடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்த அப்பா கழுகு தன்னோட மனைவியும் முட்டையும் கூட்டுல இல்லாதால அவங்கள தேடி பறந்து போச்சு. ஆனா பாவம், கடைசியா அந்த அப்பா கழுகு தன்னுடைய மனைவி நதிக்கரை ஓரத்துல இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுச்சு. நதிக்கு தண்ணீர் குடிக்க போயிருந்த சிவனா குருவி தன்னோட கூட்டுக்கு வந்ததும் 2 முட்டை இருக்கிறத பார்த்துட்டு குழம்பு போய் உட்கார்ந்துருந்தது. அந்த சமயத்துல கோரிக்காக அங்க வந்தது. என்ன சோனா, நீ ஒரு முட்டை இட்டிருக்கன்னு என்கிட்ட சொன்ன, ஆனா உன் கூட்டுல 2 முட்டை இருக்கு. இந்த விஷயத்துல கூட யாராவது பொய் சொல்லுவாங்களா? கோரியக்கா, நான் உண்மையிலேயே ஒரு முட்டை தான் இட்டு இருந்தேன். இன்னொரு முட்டை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியா? அப்படின்னா புதுசா வந்த முட்டையை தூக்கி கீழே போட்டுடு. யாரோ இட்ட முட்டைய நீ எதுக்கு தேவையில்லாம அடக்காக்கணும்? ஆனா இதுல எந்த முட்டை என்னோட முட்டைன்னு எனக்கே இப்ப குழப்பமா இருக்கு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா குருவி கூட்டுல இருந்த 2 முட்டையில இருந்தும் குழந்தைங்க வெளியே வந்தாங்க.
என்னோட கூட்டுல இருந்த இன்னொரு முட்டை கழுகோட முட்டை போல இருக்கு. இந்த குழந்தைய பார்க்க கழுகு குழந்தை மாதிரி இருக்கு. அம்மா அம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு ஏதாவது கொடுங்க. அம்மா எனக்கும் பசிக்குது, எனக்கும் சாப்பிட கொடுங்க. உடனே சோனா குருவி தாங்கிட்ட இருந்த பழங்களை எடுத்து 2 பேருக்கும் கொடுத்தது. 2 குழந்தைங்களும் அந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கழுகு குழந்தையும் தன்னை அம்மான்னு கூப்பிடுறத பார்த்த சோனா குருவியோட கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. இந்த 2 குழந்தையுமே என்னை அம்மான்னு கூப்பிடுறாங்க. அதனால இதுக்கப்புறம் நான் இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசமே பார்க்க போறது கிடையாது. இவங்க 2 பேருமே என்னோட குழந்தைங்க தான். இவங்க 2 பேரையுமே நான் தான் வளர்ப்பேன். இப்படியே இன்னும் கொஞ்ச நாட்கள் விடுச்சு. சோனா குருவி தன்னோட குழந்தைக்கு குக்கோன்னு கழுகு குழந்தைக்கு பீமுன்னு பேர் வச்சது. சோனா, உன் கூட்டுல இருந்த இன்னொரு முட்டை கழுகோட முட்டை போல இருக்கு. அதுல இருந்து வந்த கழுகு குழந்தைய இன்னும் எதுக்காக நீயே வச்சிருக்க? ஆமா சோனா, இத கொண்டு போய் ஏதாவது மலை பக்கம் விட்டுட்டு வந்துரு. நீ இந்த குழந்தைய இத்தனை நாள் வச்சிருந்ததே ஆபத்து. இங்க பாருங்க, இந்த குழந்தைகள் 2 பேரும் என் குழந்தைங்க தான். 2 பேருமே என் அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. இந்த குழந்தை பாக்குறதுக்கு தான் கழுகு உருவத்துல இருக்கு. ஆனா மனசு பூரா என்னதான் அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாரு சோனா, நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இப்படி சொன்ன கோரிக்காவும் ரிட்டாக்கிலையும் அங்கிருந்து பறந்து போனாங்க. அம்மா அம்மா, ஏம்மா இந்த பறவைகள் எல்லாரும் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க? நாம ஒன்னா வாடுறதுல அவங்களுக்கு என்னம்மா கஷ்டம்? இங்க பாரு பீ, அந்த பறவைகளுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. அதனால்தான் உன்னை பத்தி அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அவங்க பேச்சையெல்லாம் நீ காதுல வாங்காத. உன்னோட அம்மா நான் இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இப்படி சொன்ன சோனா குருவி பீமை தான் நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் 2 குழந்தைங்களுமே நல்லா வளர்ந்துட்டாங்க. நல்லா பறக்கவும் கத்துக்கிட்டாங்க. அம்மா அம்மா, தம்பியை விட நான் ரொம்ப உயரமா பறக்கிறேன். நான் உயரமா பறந்து நீங்க பார்க்கவே இல்லை. நான் இப்பவே உயரமா பறந்து காமிக்கிறேன். இப்படி சொன்ன பீம் வேகமா பறக்க ஆரம்பிச்சான். அம்மா அம்மா, நானும் அண்ணன் கூட பறந்து போறேன். இங்க பாரு குக்கு, ஒவ்வொருத்தரா பறந்து காட்டுங்க. அண்ணன் திரும்பி வரட்டும், அவன் வந்ததுக்கு அப்புறம் நீ பறந்து காட்டு. சோனா குருவியும் குக்குவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காது. அந்த கெட்ட கழுகு ஒரு மரத்து மேல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தது. இந்த குருவி குழந்தை நல்லா புசு புசுன்னு வளர்ந்துருக்கு. பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. இன்னைக்கு நமக்கு காலை சாப்பாடு இந்த குருவியோட குழந்தை தான் போல இருக்கு. இப்படி நினைச்சு பறந்து போன அந்த கெட்ட கழுகு குக்குவை தன்னோட காலால பிடிச்சு சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. அந்த கழுகு எப்படியும் தன்னோட குழந்தைய கொன்னு தின்னுடும் நினைச்ச சோனா குருவி இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாரு கழுகே, உனக்கு உணவு தானே வேணும், என்ன எடுத்துக்க. என்னோட குழந்தைய விட்டுரு. உனக்கு உணவாக நான் தயாரா இருக்கேன். என் குழந்தைய ஒன்னும் செஞ்சிடாத. சாப்பிடுறேன், உன்னையும் சாப்பிடதான் போறேன். ஆனா முதல்ல இந்த குழந்தைய தின்னுட்டு அதுக்கப்புறமா ஒன்ன சாப்பிடுறேன். எப்படி என்னோட ஐடியா? இப்படி சொன்ன அந்த கெட்ட கழுகு குக்குவை சாப்பிட போச்சு. தன்னோட தம்பிய ஒரு கழுகு சாப்பிட போறத பார்த்த பீம் வேகமா அந்த இடத்துக்கு பறந்து வந்தான். இங்க பாரு, என்னோட தம்பிய காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவ்வளவு ஏன், உன்னையே கொல்லுவேன். ஆமா, நீ ஒரு கழுகோட குழந்தையா இருந்துகிட்டு எதுக்காக இந்த குருவி குழந்தைய காப்பாத்த முயற்சி பண்ற? கொஞ்சம் பொறுமையாயிரு. நாம 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் சாப்பிடுவோம். மூளை இல்லாத கழுகே, இது என்னோட அம்மா. நீ காலால மிதிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னோட தம்பி. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. ஒரு கழுகு குழந்தைக்கு எப்படி ஒரு குருவி அம்மாவா இருக்க முடியும்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு முட்டைய குடிக்கிறதுக்காக ஒரு அம்மா கழுகு நான் விரட்டிக்கிட்டு போனேன். ஆனா அந்த கழுகு தன்னோட முட்டைய எங்கேயோ மறைச்சு வச்சிருச்சு. அந்த கோபத்துல அந்த அம்மா கழுக நான் கொன்னுட்டேன். உன்னை பார்த்தா அந்த அம்மா கழுகு மறைச்சு வச்ச முட்டையிலிருந்து வந்த குழந்தை மாதிரி இருக்கு. அந்த கழுகு சொன்னதை கேட்ட சோனா குருவிக்கு கழுகோட முட்டை தன்னோட கூட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்ததுன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. பீம், இந்த தீய கழுக உயிரோட விட்டுறாத. உன்னோட உண்மையான அம்மாவை சாகடிச்சது இந்த கழுகுதான். நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறது உண்மையா இருந்தா இந்த கழுகு உயிரோடவே இருக்கக்கூடாது. சோனா குருவி சொன்னதை கேட்ட பீம் ரொம்பவும் கோபத்தோட அந்த கழுகு மேல பஞ்சா அடிக்க ஆரம்பிச்சான்.
பீமோட வலிமையான அடிகள் அந்த வயசான கழுகால தாங்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அது தன்னோட உயிரை அங்கேயே விட்டுடுச்சு. அம்மா அம்மா, நான் உங்களோட புள்ளதாம்மா. என்ன தயவு செய்து உங்க வாயால உங்களோட புள்ள இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த உலகத்துல என்ன தனியா விட்டுடாதீங்க. பீம், நீயும் உன்னோட தம்பி கொக்கும் என்னோட உயிர். உங்க 2 பேரையும் நான் பிரியவே மாட்டேன். நீங்க 2 பேருமே எப்பவும் என்னோட குழந்தைங்க தான். யார் என்ன சொன்னாலும் என்னோட உயிர் போற வரைக்கும் நான் உங்க 2 பேருக்கும் அம்மாவா தான் இருப்பேன். இப்படி சொன்ன சோனா குருவி தன்னுடைய 2 குழந்தைங்களையும் தான் நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. அம்மாவோட அரவணைப்பால அந்த குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.